அப்படிங்கிற மாதிரி. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆந்திராவிலேருந்து வந்த ஸ்டாலின் அவங்க குடும்பம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் ஒரு பச்சை தமிழராக இன்றைக்கி வந்து தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 76 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் விட்டு உயிர் நீத்த சங்கரலிங்கனாருடைய வாரிசுகள், சொல்லப்போனால் தலைநகர் சென்னை வந்து ஆந்திராவுக்கு தலைநகராக போவதை தடுத்து நிறுத்தி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லி போராடிய மாப்போ சிவஞானகிராமனுடைய வாரிசுகளுக்கு இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். அதாவது நாடார்களை வந்து குறிவைத்து தாக்கினால் அவர்கள் ரோட்டில் இறங்கி போராட மாட்டார்கள், அவர்கள் தொழிலை மட்டும்தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்சியாளர்கள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய கூட்டணி கட்சி, அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள், அவருடைய கிராமத்தில் அவருடைய தோட்டத்தில் சமூக விரோதிகளால் அவர் படுகொலை செய்யப்படுறாரு. ஆனால் ஸ்காட்லாந்து யார்டுக்கே சவாலை விடக்கூடிய தமிழக காவல்துறை குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. காவல்துறைக்கு பொறுப்பு வகிப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கரெக்ட்.